நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா ஷைன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம ரொம்ப மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோவான என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி, சீக்ரெட் அண்ட் ஸ்டோரி, ஸோ இதெல்லாமே ஒரு சீரீஸாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரே வீடியோவில் வந்துட்டு எல்லாமே சொல்ல போகிறதில்ல. பட் இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் இன்னைக்கு வந்துட்டு மென்டலி ஒரு வெயிட் லாஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர்ட் ஆகணும் அண்ட் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னின்னு ஒன்றுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் தப்பாக பண்ணேன், நீங்கள் யாரும் தப்பாக பண்ணிடக்கூடாது, ஸோ அப்படிங்கிற விஷயத்தில் சொல்வேன். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு சரியாக பண்ணேன், இதே மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்துட்டு என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் எப்படி இருந்தேன், நீங்களும் எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இன்னைக்கான எபிசோடில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன், என்னோட டயட் வந்துட்டு லைக் எப்படிலாம் மாற்றி பண்ணிக்கிட்டேன், என்னோட உடம்பு பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படிலாம் மாற்றிக்கிட்டேன், ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் சீரீஸில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மென்டலி எப்படி ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு வந்துட்டு ப்ரிப்பேர்ட் ஆகிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறது, வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்போவுமே நமக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இதை மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. என்னை வந்துட்டு அவங்க பார்த்து அப்படி சொல்கிறாங்க, இவங்க பார்த்து இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்றைக்குமே செய்யவே கூடாது. அது முற்றிலும் தவறு. ஏன்னா அது வந்து எப்படி ஆகும்னா, உங்களுக்கு கூட கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு அவங்கக்கிட்ட வேலிடேஷனுக்காக நீங்கள் வந்துட்டு உங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கேருந்து எதுவுமே வரல அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய டீமோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு பண்ணுங்களேன். உங்களுக்குன்னு பண்ணும்போது நம்ம வந்துட்டு நல்ல ஒர்க் அவுட் பண்ணுறோம், நம்மளோட உடம்பு வந்துட்டு இட்ஸ் ஃபீல் பெட்டர் அண்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், என்னோட உடம்புக்கு நான் நல்லா சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க. பட் இன்னொருத்தங்களுக்காக தயவுசெய்து என்றைக்குமே படாதீங்க. வென் யூ ஆர் ரெடி ஃபார் யுவர் செல்ஃப், எனக்கு என்னோட ஃபிட்டாக வச்சுக்கணும், எனக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கு நான் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ அன்னைக்கு மட்டுமே நீங்கள் வந்துட்டு வெயிட் லாஸ் ஜர்னி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் நானும் என்னை வந்துட்டு நிறைய பேர் இப்போ வந்துட்டு கிளவின்னு பண்ணுவாங்க. இந்த உலகம் வந்துட்டு இப்படி தான் நண்பர்களே. இப்போ நான் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னா பார்க்க கிளவி மாதிரி இருக்கா, டொக்கு ஒழுங்கு போயிருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே இது நான் குண்டா இருக்கும் போது ஆன்டி மாதிரி இருக்க, உனக்கு என்ன 19 வயசா, உனக்கு என்ன 20 வயசா, ஆண்டி 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 அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு இந்த தேர்ட் பர்சனோட வேலிடேஷனுக்காக நீங்கள் என்றைக்குமே வெயிட் லாஸ் ஜர்னியோ எந்த விஷயமும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னைக்கு, ஆனால் ஒரு நாள் நான் எனக்காக செஞ்சேன். ஏன்னா எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ஈஸியான ஸ்டெப் கூட என்னால் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் என்ன ஒரு 1 மினிட் கூட என்னால் வந்து இலைக்காமல் ஆடவே முடியல. ஸோ அப்போ தான் நான் வந்துட்டு என்னால் ரியலைஸ் பண்ணேன், எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல என்னோட உடம்பு என்னால் செய்ய முடியலை. ஏன்னா அப்படி ஒரு சாப்பிட்டு ஜங்க் அது இதுன்னு சாப்பிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் முடிச்சு போய் ஒரு மாதிரி நொந்து போய் என்னோட பாடி ஸ்டேட் இருக்கும்போது எனக்காக நான் வந்துட்டு மாறினேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னை வந்துட்டு வெயிட் லாஸ் ஜர்னிக்கு மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆனது எனக்காக நான் பண்ணும்போது டீமோட்டிவேட் ஆகலை, கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஸோ உங்களுக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு இந்த வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட், நீங்கள் வந்து இப்போது என்னோட வீடியோவும் நீங்கள் பார்த்து வந்து சில விஷயங்கள் வந்து டயட்டோ ஒர்க் அவுட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து உங்கள் பாடி கண்டிஷனுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு நியூட்ரிஷனோ எதுவுமே கிடையாது, நியூட்ரிஷனிஸ்டோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எனக்கு எது கரெக்டாக இருந்துச்சோ அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நானுமே எடுத்த உடனே இதை பண்ணணும்னு என் மூளையாக சொல்லலை. கூகுள், அதுக்கப்புறம் யூடியூப் அப்படின்னு மாற்றி நிறைய பேர் சொல்கிறத கேட்டு எது நம்ம பாடிக்கு செட் ஆகும்னு எல்லாமே வந்துட்டு ஒரு மாடரேட்டில் வந்து ட்ரை பண்ணேன். இல்லை ஒரு டயட்டாக இருக்கட்டும், ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சமாக ட்ரை பண்ணி என்னோட பாடிக்கு எது வந்துட்டு செட் ஆகுதோ அதை நான் எடுத்து கொண்டு போய்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. அண்ட் எனக்குமே நான் வந்து ஒரு தடவை வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஹெல்த் வந்துட்டு கொஞ்சம் பேட் ஆயிடுச்சு. ஒரு 3 months 4 monthsலாம் ரொம்பவே பேட் ஆச்சு. அப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக நான் ஒரு மாதம் பண்ண ஒர்க் அவுட்டுக்கு 5 மாதம் வந்து என்னால் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியல. நான் டாக்டர் அது இதுன்னு அலைஞ்சி எனக்கு 5 மாதத்தில் நான் 1 கிலோ குறைச்சேன்னா எனக்கு 6 கிலோ நான் எக்ஸ்ட்ரா போட்டு நான் 71 kgsல வந்து இருந்தேன். அது வந்து அப்படி ஒரு ஹெவி ஒர்க் அவுட் என்னோட ஒரு அளவாக ஸ்டார்ட் பண்ணாமல் எடுத்தோடனே ரொம்ப ஹெவியாக பண்ணி என்னோட உடம்பே வந்துட்டு சீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணவே கூடாது எடுத்த உடனே. இப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வாக்கிங், யோகா, மெடிடேஷன் அப்படின்னு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கான ஒரு ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸ், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுமே தவிர எடுத்த உடனே வெயிட் ட்ரைனிங் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதில் பண்ணலாம் இது பண்ணலான்னு. ஆனால் நீங்களாக வந்துட்டு யாரோட அசிஸ்டண்ட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற டைமில் கொஞ்சமாக உங்கள் பாடிக்கு அதை வந்து அடாப்ட் ஆக வைங்க. செகண்ட், எப்போவுமே ஓவர் ஒர்க் அவுட் ஓவர் டன் பண்ணவே கூடாது. இதான் ரெண்டாவது. கொஞ்சமாக ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் டயட்டுமே ஒரேடியாக வந்து எடுத்தோடனே சுகர் கட்டு, எடுத்தோடனே காப்ஸ் கட்டு, அந்த கட்டு இந்த கட்டு அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி வந்து நீங்கள் வீட்டு சாப்பாடு அதுக்கு வந்துட்டு ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க, அந்த பாடி அதுக்கு அடாப்டாக இருக்கும்.
ஒரே இன்னைக்கு நைட்லேருந்து ஆரம்பிக்கணும்னா நீங்கள் நாளைக்கு ஆரம்பிக்கும் போது அது திணறிடும். நீங்கள் வேறு மாதிரி அதை பண்ணும் போது ஐயோ என்ன இது ஒரு மாதிரி உங்களோட எல்லாமே உங்களோட எனர்ஜி லெவல் எல்லாமே கீழாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா 2 வேளை சாப்பிடுங்க. ஒரு வாரம் வந்துட்டு 2 வேளை சாதம் எடுத்துக்கோங்க. 3 வேளை நீங்கள் சாதம் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் 2 வேளை சாதம் எடுத்துக்கோங்க. 3வது வேலைக்கு ஃப்ரூட்ஸ் ஜூஸ்னு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. அடுத்து செகண்ட் வீக்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வேளை மட்டும் லஞ்சுக்கு மட்டும் சாதம் எடுத்துக்கலாம். மிச்சம் எல்லாமே வந்து நல்லா ஹெல்த்தியாக ஃபைபர் ரிச் ஃபுட் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஓவர் டன் பண்ணவே கூடாது. ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி ஆர் எல்ஸ் வந்துட்டு ஒரு டயட்டாக இருந்தாலும் சரி ஓவர் டன் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நானுமே என்னோட இதை வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட டயட் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அடுத்து வந்துட்டு ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் என்ன பார்த்து நீங்கள் பண்ணும் போதுமே என்னோட பாடி அதுக்கு அடாப்ட் ஆக கிட்டத்தட்ட 2 to 3 months என்னோட டயட் அண்ட் தென் என்னோட ஒரு ஒர்க் அவுட்டுக்கு என்னோட பாடி அடாப்ட் ஆக அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் நானுமே வந்துட்டு ரொம்ப திணறிட்டு இருந்தேன். லைக் என்னால் சாப்பாடை கண்ட்ரோல் ஒரு மாதிரி ஐ ஃபோர்ஸ் மை செல்ஃப் டு நாட் ஈட் சம்திங் விச் இஸ் நாட் குட் ஃபார் மை பாடி. அது உண்மை ஃபோர்ஸ் அது என்ன நல்லா இல்லை, ஆனால் என்னோட மனசு கேட்கும் அதை சாப்பிடு எனக்கு ரொம்ப பிடிச்சது டேஸ்டானு சொல்லும். ஆனால் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு 2 months வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் என்றைக்குமே ஓவர் டூ பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் நல்லா சாப்பிட்ருவேன், அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட்டில் பேலன்ஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி. அண்ட் 2வது வந்துட்டு கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ. அதுதான் உண்மை. எனக்குலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாடி ஓரளவு செட் பண்ணனால லைக் சம்டைம்ஸ் என்னால் முடியலைன்னா நான் ஸ்கிப் பண்ணுவேன். ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் வேறு ஒரு ரன்னிங் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நான் பண்ணாத பட்சத்தில் வாக்கிங்கோ டான்ஸிங்கோ இல்லாட்டினா ஏதோ யோகா அந்த மாதிரி பண்ணி ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிப்பேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு 2 years என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி 2 years நான் சண்டே மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். என்னோட மசில் ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சண்டே மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். அதே சமயத்தில் சண்டே சீட் டேயை யூஸ் பண்ணி ஓவர் ஈட்டும் பண்ண மாட்டேன். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்துட்டு ஃபுல் வீக்மே வந்து என்னோட ஒர்க் அவுட் முடிச்சிருவேன். லைக் 6 days வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் முடிச்சிருவேன். எக்ஸாமாக இருக்கட்டும், வெளியே போகிற அது டூர் அப்படி இருந்தாலுமே நான் வீட்டை விட்டு வெளியே போகிற அன்றைக்கி பேக் பண்ணிட்டு வெளியே போகிற வரைக்கும் நான் அன்றைக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு தான் வெளியே போவேன். ஸோ ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். அந்த கன்சிஸ்டன்சி தான் என்னை வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போ நான் வந்து என்னோடய ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சினோ அப்போலேருந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அண்ட் ரிசல்ட் பார்க்காத டைமில் கூட நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட என்னை வந்துட்டு குண்டு தக்காளி அது ஆண்டி ஈண்டின்னு கூப்பிடுவாங்க. அது என்ன டிமோட்டிவேட் பண்ணல. பட் ஃபார் மீ ஐ நோ தட் நான் ஏதோ பண்ணுறேன், என் உடம்புக்கு நான் நல்ல விஷயமா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ட்ரஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் 4th thing ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம், மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகிக்கோங்க. செகண்ட் வந்துட்டு ஓவர் டூ பண்ணவே கூடாது ஒர்க் அவுட் டயட். 3வது கன்சிஸ்டன்சி. 4வது வந்துட்டு ட்ரஸ்ட் ப்ராசஸ். ஸோ இந்த ட்ரஸ்ட் இவ்வளவும் பண்ணிட்டு இந்த 4வதுல தான் எல்லாரும் கோட்டை விட்டுருவாங்க. ஐ மீன் நானே வந்துட்டு லைக் என்னோட லிட்டரலாக எப்போது 12th standardலேருந்து பாடி வந்து லைட்டாக கொஞ்சம் டோண்டாக வைக்கணும் ஆரம்பிக்கும் போது நான் இந்த 4வது விஷயத்தில் தான் எப்பவுமே விட்டுருவேன். ட்ரஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல நான் ஒரு மாதம் நல்லா பண்ணுவேன். ஒரு ரிசல்ட்டும் தெரியலன்னே எடு சோறை எடு KFC எடு நூடுல்ஸ் எடு ஆயில் ஃபுட் எடுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஒரு மாதத்துக்கு மேலே. ஆனால் ட்ரஸ்ட் ப்ராசஸ் நீங்கள் என்ன ரிசல்ட் பார்க்காட்டினாலும் சரி, உங்களோட வேவிங் ஸ்கேல் வந்து ரிசல்ட் காட்டாட்டினாலும் சரி, ட்ரஸ்ட் ப்ராசஸ் கண்டிப்பாக உங்கள் பாடிக்குள்ளே ஒன்று ஒரு சேஞ்ச் நடந்துட்டு தான் இருக்கும். லைக் ஒரு பவுல் இருக்குது, ஒரு பவுலில் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கல் ஃபில் பண்ணியிருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு கல் எடுத்தால் அந்த பவுலில் டிஃப்ரென்ஸ் தெரியுமா? தெரியும். 2 கல் எடுத்தால் தெரியுமா? தெரியும். 3 கல் எடுத்தால் தெரியுமா? தெரியும். பட் அட் த சேம் டைம்ஸ் யூஆர் டேக்கிங் த ஸ்டோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ். லைக் அந்த ஸ்டோன் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது, ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் அதனால வந்துட்டு ஒன்றுமே மூவ் ஆக மாட்டேங்குது எல்லா ஸ்டோன் எடுத்து உள்ளே போட்டுன்னு திரும்ப போட்டிங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ண ப்ராசஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ ட்ரஸ்ட் ப்ராசஸ் சேஞ்ச் நடந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி. இப்போ வந்து ஒரு சேஞ்சுமே வந்துட்டு ரொம்ப நாள் ஆகும், ஆனால் சில பேருக்கு சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும், சில பேருக்கு லேட் ஆகும். ஆனால் அதில் ஒரு சேஞ்ச் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் மனசார அதை நம்பணும். நீங்கள் அந்த சேஞ்ச் பார்க்கறதுனாலும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்களே, நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்களே, அதை நினச்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கோல் நோக்கி நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டெப் வந்துட்டு போய்கிட்டே தான் இருப்பீங்க. ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் யூ டசன்ட் see the goal, it doesn't mean that you are walking through the goal. ஓகே, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நானுமே வந்துட்டு இது வரைக்கும் நான் இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ட்ரை பண்ணும்போது எல்லாமே எனக்கு வந்துட்டு பேக் ஷாட் ஆக காரணமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான், ட்ரஸ்ட் ப்ராசஸே கிடையாது. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பிடணும்னு ஆரம்பிச்சுட்டு பிஞ்சிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறது. அதனால் இது வந்துட்டு முடிஞ்சு போச்சு. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரஸ்ட் ப்ராசஸ் கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் எப்போவுமே ஒரு ஃப்ளோலே இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று,
டோன்ட் ஓவர் ஈட். பண்ணக்கூடாது. இந்த ஓவர் ஈட் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் 5வது. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்போம், சீட் டேன்னு ஒன்று காரணமாக வச்சு அன்றைக்கு வந்து ஓவர் ஈட் பண்ணுவோம் தெரியுமா? அது நீங்கள் ரொம்ப ஈட் பண்ணும்போது அந்த கில்ட்டில் என்ன ஆகும்னா, நம்ம நிறைய சாப்பிட்டோமோ, சரி நாளைக்கும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்றலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம்னு வருமா. 3ஆவது நாள் 2 நாள் சாப்பிட்டோமே, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாதனால நமக்கு இது ஆயிருமா அப்படின்னு வரும். 4வது நாள் நம்ம தான் 4 நாள் சாப்பிட்டோமே, இன்னைக்கும் சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு கில்ட்னாலேயே நீங்கள் வந்துட்டு ஓவர் ஈட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறாதீங்க நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இதெல்லாம் எனக்கும் நடந்திருக்கு. நானும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கு. அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும். இட்ஸ் டோட்டலி நார்மல். அதனால நீங்கள் டீமோட்டிவேட் ஆகிட்டு அவ்வளோதான், வெயிட் லாஸும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம்னு மட்டும் நிற்காதீங்க. இந்த மாதிரி ஆகும். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ தட் வில் ரிசல்ட் யூ. அதில் தான் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும் பண்ணுறீங்களே. ஸோ இதுதான் மென்டலி ப்ரிப்பேர்ட். இந்த ஒரு 5 பாயிண்ட் வந்து நீங்கள் மைனஸ்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ மனசில் வச்சுட்டு இப்படி தான் இருக்கணும், நம்ம வந்து ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்போ வந்து மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகி ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி அப்படிங்கிற நுழையிறதுக்கு தயாராகுங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இப்படி தயாராகி தான், எனக்கு இப்படி தயாராகிறதுக்கு நான் சொல்கிறேன் இல்லையா, 2 to 3 months ஆச்சு. என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே இது பண்ணி அதுக்கப்புறம் நான் ஒரு ஃப்ளோவில் என்னோட பாடி ஸ்டேட், என்னோட மைண்ட் செட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்றது, ஒர்க் அவுட் எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக கொண்டுட்டு போக எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ கில்ட்டு அது இதுன்ட்டு ஐயோ உடம்பு இப்படின்னு அழுக புலம்பல் எல்லாமே தாண்டி அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் என்னோட ஜார்னி வந்துட்டு வேறு மாதிரி ஆச்சு. ஸோ உங்களுக்கும் இப்படி தான் இருக்கும். டோட்டலி நார்மல். அதை நினச்சி நீங்கள் வந்துட்டு ரொம்ப கில்ட்லையோ இல்லாட்டினா கன்சிஸ்டன்சி விடவோ நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த வெயிட் லாஸ் சீரீஸ் வந்துட்டு நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு திங், எப்போவுமே யார் எதில் என்ன சஜஸ்ட் பண்ணாலும் உங்கள் பாடிக்கு அது சூட்டபிள் ஆகுதான்னு பார்த்து எடுத்த உடனே ஓவர் டூ பண்ணாமல் பார்த்து மெதுவாக தான் ஒர்க் அவுட், டயட், ஃபாஸ்டிங் என்னவாக இருந்தாலும் நீங்கள் கேரி அவுட் பண்ணணும். ஸோ உங்கள் உடம்பு அதை ரிஜெக்ட் பண்ணுற பட்சத்தில் அதை திரும்ப நீங்கள் செய்யவே கூடாது. ஏன்னா நான் செஞ்ச ஒரு விஷயம் எனக்கே வந்துட்டு அது திரும்ப நான் வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற நிலைமைக்கு என்னை ஆக்கிச்சு நான் இந்த ஒர்க் அவுட் டைமில். அதனால நான் சொல்கிறேன், என்றைக்குமே உங்கள் பாடி ஒன்று ரிஜெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து மாறி வேறு என்ன விஷயத்தில் நம்ம போகலாம், வேறு என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம்னு யோசிங்களே தவிர அதுலேயே திரும்ப இருந்து உங்கள் பாடி நீங்களே வந்துட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. அண்ட் அதை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகேங்களா? இதுதான். அண்ட் எல்லாத்தையுமே பார்த்து எல்லாருக்கும் எது செட் ஆகுதோ அது நமக்கும் செட் ஆகுங்கிறதும் கிடையாது. எல்லாமே மாடரேட்டர் லெவலில் ட்ரை பண்ணி பாருங்கள். செட் ஆச்சுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி லைக் உங்கள் பாடியோட அதை மேட்ச் பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு வெயிட் லாஸ் ஜர்னியில் நான் வந்து மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. ஸோ நீங்களும் நல்ல ப்ரிப்பேர்ட் ஆகிக்கோங்க. என் கூட சேர்ந்து இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் நீங்களும் வந்துட்டு பங்கேற்குங்க. அண்ட் இந்த சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கிற பேச்சே இருக்கக்கூடாது. புரியுதா? நானும் நல்லா சாப்பிட்டேங்கிற மீன்ஸ் என் பாடிக்கு எந்தெந்த ஃபைபர், எந்த அளவுக்கு கார்ப்ஸ் வேணும், எந்த அளவுக்கு சுகர் வேணும், ஸோ அந்தளவு பார்த்து நல்லாவே சாப்பிட்டேன். இந்த சாப்பிடாம இருந்து உடம்பு குறைக்கிறத மட்டும் மண்டையிலேருந்து எரேஸ் பண்ணிடுங்க. சாப்பிடாம இருந்து உடம்பு குறைக்கிறது மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் மென்டலி ப்ரிப்பேர்டுக்கு மெயின். இந்த திங்காமல் இருந்து ரொம்ப தப்பு. நான் நிறைய நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன், சாப்பிடாம இருந்து அப்படி இப்படின்னு. அப்படி ஒரு வெயிட் லாஸே தேவையில்லை. வெயிட் லாஸ் வந்து நம்ம பாடிக்கு ஆப்டாக இருக்கிறத மட்டும் தான் நீங்கள் கடைபிடிக்கணும். புரியுதுங்களா? லவ் யுவர் செல்ஃப். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அழகாக தான் இருக்கீங்க. பட் இஃப் யூ வாண்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபார் யுவர் செல்ஃப், தென் ஸ்டார்ட் யுவர் வெயிட் லாஸ் ஜர்னி. ஸோ இந்த சீரீஸில் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு பிரியா ஷைன்ஸ். டாடா பை பை. சீ நண்பர்களே, பை பாய்.